நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சினிமா ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு டயலாக் இது. இப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து இதை நினைவு கூறும் வகையில தான் கூலி திரைப்படம் வெளியாகுது. ஏன் கூலியையும் பாஷாவையும் நாம தொடர்பு படுத்தி பார்க்குறோம்? முக்கியமா நாகார்ஜுனா தான் சொன்னாரு, ஒரு கூலி 100 பாஷாவுக்கு சமம், இவ்வளோதான் நான் இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டியது அப்படின்னு குறிப்பிட்டார். உண்மையிலேயே 100 பாஷாவுக்கு சமமா இந்த கூலி திரைப்படம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பாஷா திரைப்படம் எதனால மக்கள் மத்தியில் இன்னமும் ஒரு ஐகானிக் திரைப்படமாக இருக்கு அப்படின்றத அலசுவோம். 1995 இந்த பாஷா திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படம் வெளியாகும் போது ஏற்கனவே ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஹீரோவாக தான் இருக்காரு தமிழ் சினிமாவில். ஆனாலும் இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் மாஸ் ஹீரோவா மக்களை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய பிம்பமாக எடுத்துகிட்டு போனதில், ரஜினிகாந்தை எடுத்துகிட்டு போனதில் முக்கிய பங்கு வகிச்சுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான முக்கியமான காரணங்கள்னு நாம் எதை குறிப்பிடலான்னா, பாஷா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் முதல் பாதியில் ஒரு பணிவான ஆட்டோ டிரைவராகவும் அடுத்த பாதியில் அப்படியே மாறி ஒரு டான் ஆகவும் அவர் திறமையாக பண்ணியிருப்பார். ரொம்ப மாஸ் ஹீரோவாக நிறைய ஆக்ஷன் நிறைந்ததாக பயங்கரமாக கொடுத்துருப்பாரு அப்படின்றது தான் மக்களுடைய பார்வை. இதில் முக்கியமாக சொல்லணுன்னா இதோட பஞ்ச் டயலாக்ஸ், இந்த படத்தில் இடம்பெற்ற வசனங்கள், அதே மாதிரி தேவாவோட மியூசிக், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன், அதாவது மாணிக்கமாக இருக்கிற ரஜினிகாந்த் பாஷாவாக மாறக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் தான் அதுக்கு பிறகு வந்த நிறைய திரைப்படங்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அதோட ஷேட்ஸை இப்போ கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லரில் முக்கியமாக நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக சொல்லணும்னா அடிக்கடி பாஷா திரைப்படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் பற்றி வரும்போது எல்லாமே ஃபிலிம் நெகட்டிவ் மாதிரி அந்த சீன்களை காமிப்பாங்க. அது பயங்கரமாக மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லரில் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம், பாஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும். அதனால் மக்களுக்கு அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். காதல் இருக்கும், பாட்டு இருக்கும். அதே மாதிரி அவங்க ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கும்போது அதில் ஒரு மாஸ் ஹீரோவாக ரஜினிகாந்த் அவரை வெளிப்படுத்தி இருப்பார். அதுவும் 2 சைடையும் காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் மக்கள்கிட்ட ரொம்ப கனெக்ட் பண்ண உதவுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி கூலி திரைப்படத்தையும் பார்க்கும்போது ஒரே ஒரு வித்தியாசம்தான், பாஷா மாதிரி இல்லாமல் இதில் ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக இது இருக்குது. காரணம், இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், பல மொழிகளில் வெளியாகிறதுனால அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹீரோஸ் எல்லாம் இந்த படத்தில் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த திரைப்படத்தில் அவங்களுக்கான ரோல்ஸ் பற்றியும் அவங்கெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ரஜினிகாந்த் முக்கியமாக திரைப்படத்தோட ஒரு விழாவில் குறிப்பிட்டது, தன்னோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சுது, அவர் கூலியாக இருந்த வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பேசினார். அப்போ அதே சென்டிமெண்ட் இங்கேயும் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பாஷாவில் எப்படி ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் எப்படி தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாரு, ஆட்டோ டிரைவராக இருக்கும் போது அவருக்கு இருக்கக்கூடிய இந்த மன நிம்மதி, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ திரும்பவும் ரஜினிகாந்தால் இத்தனை ஆண்டுகள் மக்களோட கனெக்ட் ஆக முடியுதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவர் ஒரு சாதாரண பின்னணியில் இருந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்தது தான் மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு குறிப்பிடலாம். சரி, பாஷா திரைப்படத்தை இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ரஜினிகாந்தை பற்றி ஒரு நாளேடுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் குறிப்பிடுறது என்னன்னா, ரஜினிகாந்தை ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக உருவாக்குனதில் நிறைய இயக்குநர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அதில் முதலாவது கே பாலச்சந்தர், அப்புறம் எஸ்பி முத்துராமன், அதுக்கு பிறகு மகேந்திரன். இவங்களாம் தான் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன பங்கு அதில் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தோட எந்தெந்த திரைப்படங்களை இயக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 4 திரைப்படங்கள். அண்ணாமலை, வீரா, பாஷா, அதுக்கு பிறகு பாபா. இதில் ஒவ்வொன்றுலேயும் ரஜினிகாந்தை ஒவ்வொரு மாதிரி காமிச்சிருப்பார். அது ரொம்பவே முக்கியம் அப்படின்னும் குறிப்பிடுறாரு. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக அவர் ரஜினிகாந்தை இயக்கக்கூடிய அந்த சமயத்தில் மக்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஹீரோவா, பிரபலமான ஹீரோவா, உச்ச நட்சத்திரமாக ரஜினிகாந்த் இருக்கார். அப்போது மக்கள்
அவருடைய ஒவ்வொரு திரைப்படம் வெளியாகும் போதும் அதை ஒரு பண்டிகையாகவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய நடையா இருக்கட்டும், அவருடைய ஸ்டைலா இருக்கட்டும், அவருடைய வசனங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எல்லா விழாக்கள்லையுமே அவங்க ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கதாநாயகன். அப்போ அவருக்குன்னு படம் பண்ணும்போது அதில் நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. முக்கியமாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலுமே கூட அவருடைய மாஸ் குறையாமலும் அவர்கிட்ட மக்கள் எதை ரசிக்கிறாங்களோ அது எந்த வகையிலையும் குறையாமலும் அந்த திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அதே ஒரு எண்ணம் லோகேஷ் கனகராஜுக்கும் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக அந்த ப்ரெஷர் லோகேஷ் கனகராஜுக்கு இருந்திருக்கும். ஆனாலும் லோகேஷ் கனகராஜ் அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலையும் விட்டு கொடுக்காம ரஜினிக்கான மாசையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரெண்டுத்தையும் அழகாக பிளெண்ட் பண்ணி இருக்கிறது தான் இந்த ட்ரெய்லரில் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரஜினிகாந்த் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக கூலி வெளியாக இருக்கு. இதில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய ஷாக் மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரீ புக்கிங்லேயே கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் அமெரிக்காவில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போது இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஓவராலாக பார்க்கும்போது ப்ரீ புக்கிங்லேயே 12 லட்சத்திற்கும் அதிகமான டிக்கெட்ஸ் ஏற்கனவே விற்பனையாகிட்டதா சொல்லியிருக்காங்க. இதில் சுரேஷ் கிருஷ்ணா குறிப்பிடுற மற்றும் ஒரு அம்சத்தையும் நம்ம கூலியோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டைல், அவருடைய நகைச்சுவை தன்மை, அவருடைய டான்ஸ் ஸ்டெப்ஸு, அவரோட ஸ்டைல்ஸு, வாக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம எல்லா ரஜினி படத்துலையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் அப்படியே பழசு திரும்பி காமிக்காம அதில் மக்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு புது வேலை அதை நாம் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுதான் மக்கள்கிட்ட ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது நிச்சயமாக இந்த ட்ரெய்லர்லேயும் இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. அது மட்டும் கிடையாது, லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கமல் ஃபேன்னு சொல்லியிருப்பார். லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு சிக்னேச்சரை உருவாக்கி இருக்காரு. அவருக்குன்னு அந்த டேரக்டருக்குன்னு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போ லோகேஷோட சினிமேட்டிக் யூனிவர்ஸில் இந்த திரைப்படம் இடம்பெறுமா அப்படின்றதையெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அதுவும் குறையாம ரஜினியோட கரிஸ்மாவையும் குறைக்காம இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கும். இதில் நாகார்ஜுனாவோட கதாபாத்திரம் அதை பற்றி அவர் பேசினது என்னன்னா, நான் வில்லனா நடிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வில்லனா நடிக்கிறதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது, எந்த விட பவுண்டரிஸும் கிடையாது. எனக்கு அது ரொம்ப நாளாக பண்ணணும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு நல்ல கேரக்டர், நல்லவனாக இருக்கிற கேரக்டர்லேயே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டரில் நடிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அதில் நான் நிறைய விஷயங்கள் இன்புட்டும் கொடுத்தேன். லோகேஷ் கனகராஜ் என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8 முறை நாங்கள் மீட் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த அளவுக்கு இந்த கேரக்டரை நாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இதை ஏன் இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன்னா, பாஷாவை இயக்குனரும் இதை சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் எப்பவுமே சொல்லுவாராம், அவருடைய முதல் நாட்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த முந்தைய நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் எல்லாம் அவர் வில்லனாக தான் முதல்ல அறிமுகமாகி நடிச்சிட்டு இருந்தார். அந்த காலகட்டம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வில்லனாக தான் நடித்ததை அவர் ரொம்பவே ரசிச்சிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. காரணம் என்னன்னா இதே வார்த்தைகள் தான். எனக்குன்னு எந்த லிமிட்ஸும் கிடையாது, எந்த பவுண்டரிஸும் கிடையாது. அதனால் வில்லனாக இருக்கும்போது நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். ரஜினிகாந்த் இப்படி நினைக்கிறதன் காரணமாக தான் நிறைய திரைப்படங்களில் பார்த்தோன்னா செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி ரஜினியை காண்பிக்கும் போது அவரோட பழைய அந்த வில்லன் ஸ்டைலோட ரெஃபரன்ஸை நிறைய இடங்களில் பயன்படுத்தி இருப்பார் அப்படின்றதையும் சுரேஷ் கிருஷ்ணா குறிப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் தான் இந்த திரைப்படத்தில் நாகார்ஜுனாவோட கேரக்டர் அப்படி அமைஞ்சிருக்குன்னு நாகார்ஜுனா குறிப்பிட்டிருக்காரு. போதாக்குறைக்கு இதில் ஆமிர் கான் இருக்காரு. ஆமிர் கானை பொறுத்த வரைக்கும் இது ரஜினியோட திரைப்படம் அப்படின்றதுக்காகவே நான் இதுக்கு ஓகே சொல்லிட்டேன். முதல் முறையாக ஒரு ஸ்கிரிப்டுக்காக நான் ஓகே சொல்லாமல் ஒரு ஹீரோவுக்காக இந்த திரைப்படத்துக்காக நான் ஓகே சொன்னேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் சொல்லியிருக்காங்க, எனக்கு எப்போவுமே எங்கள் அப்பா கமல்ஹாசன் தான் நம்பர் 1. ஆனால் இந்த திரைப்படத்தில் நான் ரஜினியை கிட்ட க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்க்கும்போது எனக்கு அந்த மாஸ் அப்பீல், அவருடைய அந்த கரிஸ்மா அப்படின்றது பயங்கர எனர்ஜியோட ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதனால இப்போ இட்ஸ் அ ஈக்குவல், நான் ஒரு ரஜினி ஃபேன் அப்படின்றத அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி ரஜினி எப்படி மக்களோட கனெக்ட் ஆகிறாரோ அந்த கரிஸ்மா என்பது இன்னும் குறையாமல் இருக்கக்கூடிய நிலையில தான் கூலி திரைப்படமும் வெளியாகுது.